வெல்கம் டு மை சேனல். போன வீடியோவில் ஒரு லேயர் கட்டிங் சுடிதார் டாப் வந்து எப்படி தைக்கிறது, கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அந்த டாப்பை வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அந்த கழுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இதில் ஒரு பக்கம் வெளிப்பக்கமும் ஒரு பக்கம் உள்பக்கமும் வித்தியாசமாக இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் மேல் பக்கம் தெரியுது, வெளிப்பக்கம் இங்கே மேலே இருக்குது. அதே மாதிரியே இந்த பீஸையும் வச்சுக்கணும். இப்படி திருப்பி வைக்கக்கூடாது. அதே மாதிரியே இந்த பீஸையும் அது மேலே ஒன்றா கரெக்டாக சமமாக வச்சுட்டு இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கணும். ரெண்டு பீஸையும் ஒன்றா சேர்த்து கிராஸாக கட் பண்ணிக்கணும். கிராஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ஒரு பீஸை மட்டும் எடுத்து இப்படி திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு இந்த ஓரம் நல்லா கரெக்டாக சேமாக இருக்க மாதிரி வச்சு இதை தையல் போட்டுக்கலாம். இப்போ தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக நேராக வரணும். இந்த மாதிரி நேராக வரணும். இப்போது இதை அந்த முன்னாடி பார்ட்டில் கழுத்தில் எப்படி வச்சு தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஓரத்தை சமமாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு புதுசாக தைக்கிறவங்க இதை அப்படியே சேர்த்து ஒன்றா வச்சு கூட ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த பீஸ் வந்து நம்ம கழுத்தில் உள்பக்கம் தைச்சி வெளிப்பக்கம் திருப்புறதுனால கொஞ்சம் அகலம் கூட எடுத்திருக்கேன். இதோட அகலம் எவ்வளோன்னா, இந்த பீஸோட அகலம் வந்து 2.25 இன்ச் வச்சுருக்கேன். இப்போது இது ஃப்ரண்ட் பார்ட்டு. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட உள் பக்கத்தில் இதை தைக்கிறேன். உள் பக்கத்தை திருப்பி ஷோல்டர்லேருந்து கழுத்தில் இதை வச்சு தைக்கிறேன். ரொம்ப இந்த பீஸை வந்து இழுத்து வச்சு தைக்காமல் அப்படி அப்படியே வச்சு தைங்க. இழுக்கக்கூடாது, இழுத்து தைக்கவே கூடாது கண்டிப்பாக. இப்போது இதில் இப்படி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். வளைவான கழுத்து வர இடத்துலலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கட் பண்ணணும். தையலை கட் பண்ணிடாமல் துணியை மட்டும் லைட்டாக கட் பண்ணிடணும். இப்போ இதை அப்படியே வெளிப்பக்கம் திருப்பிக்குவோம். வெளிப்பக்கம் திருப்பி இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடுறேன். கண்டிப்பாக இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுத்து தைக்கணும். நேர் பீஸ் கொடுத்து கண்டிப்பாக தைக்கவே முடியாது. இப்போ இதில் நான் ஒரு ஒயிட் கலர் லேஸ் வந்து உள்ளார கொடுத்து தைக்க போகிறேன். மாதிரி இந்த லேஸ் வந்து லைட்டாக மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த பீஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஓரத்தை தைக்கும்போது இழுத்து வச்சு தைக்கணும். இல்லாட்டினா வளைவுலலாம் கொஞ்சம் இழுத்துட்ருக்க மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக இப்படி இழுத்துக்கங்க. அது கொஞ்சம் பெண்டாகி வரும். வளைவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு அதே மாதிரி பெண்டாகி வரும்.
கரெக்டாக கொஞ்சம் பொறுமையாக தைச்சோன்னா நல்லா ஃபினிஷிங்காக கரெக்டாக வரும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ பேக் பீஸை தைக்கலாம். பேக் பீஸில் வந்து அதே கிராஸ் பீஸை மேல் பக்கம் வச்சு தைக்கலாம். இப்போ இதில் அந்த வளைவில் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி மேல் பக்கம் வெளிப்பக்கமும் ஒன்றா ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு இந்த ஷோல்டர்கிட்ட பாருங்கள், இதை கரெக்டாக வெட்டிக்கிறேன். இந்த ஷோல்டர்கிட்ட இந்த பீஸ் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல கரெக்டாக அப்படி வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பீஸை அப்படி வைக்கணும். வச்சு இப்போ ஜாயின் பண்ணலாம் ஷோல்டரை. அதே மாதிரி இந்த சைடும் இந்த பக்கத்துலேருந்து வச்சு இந்த ஓரத்தில் வரும்போது இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம். மேக்ஸிமம் தைக்கும்போதே எல்லா இடத்துலையும் 2 தையல் போட்டுருங்க. இப்போது இந்த கார்னரில் இப்படி கட் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரா இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா திருப்பும்போது அந்த இடம் ரொம்ப மொத்தமாக தெரியும். அதனால் இந்த கார்னரை மடக்கி ரொம்ப எக்ஸ்ட்ரா இல்லாமல் அப்படி மடக்கிட்டேன். இப்போது அப்படியே இங்கே திருப்பலாம். திருப்பினோன்னா இந்த இடம் கொஞ்சம் ஃபினிஷ் ஆயிரும். இப்போ இந்த ஷோல்டரில் தையல் போட்டுக்கலாம். இந்த கிராஸ் பீஸோட ஓரத்தில் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக அந்த வளைவுக்கெல்லாம் கொஞ்சம் இழுத்து வச்சு தைக்கணும். இப்போ முன் கழுத்து பின் கழுத்து ரெண்டுமே வந்து நம்ம தைச்சிட்டோம். அடுத்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவில் வந்து கீழ் ஓரத்தை மடித்து தைச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே எந்த அளவுக்கு மடிக்கணும்னு கட் பண்ணியிருக்கோம் அந்த அளவோடு வச்சு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இதில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த ஓரத்துலேருந்து வச்சுக்கிறேன். மேல் பக்கத்தில் இந்த பாடியோட மேல் பக்கத்தையும் இந்த ஸ்லீவோட மேல் பக்கமும் ஒன்றா ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு இந்த ஓரத்துலேருந்து தையல் போட்டு வரலாம்.
இன்னும் ஃப்ளீட் வைக்கிறேன் பஃப் வைக்கிறதுக்காக. கரெக்டாக அந்த சென்ட்ரு மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த சென்ட்ரு வந்து இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் இருக்குல்ல அந்த இடத்துக்கிட்ட வரணும். அது மாதிரி பஃப் வைக்கணும். இப்போ இப்படி வச்சு பார்த்துக்கிட்டா இங்கே கடைசி வரைக்கும் துணி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுக்கலாம். இப்போ பஃப் வச்சாச்சு. இதே மாதிரி அந்த சைடு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஸ்லீவும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடை ஜாயின் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து அளவு எடுக்காமல் சும்மா ரஃப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து துணி வெவ்வேறு பக்கம் நழுவி போகாமல் இருக்கும். ரஃப்பாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவு எடுத்து தையல் போட்டுக்கலாம். இப்போ ரஃப்பாக அடித்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டான அளவு வந்து நம்ம ஏற்கனவே இங்கே கட் பண்ணி விட்டுருக்கோம். பாடி சுற்றளவுக்கு வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவோம். இப்போ கையோட சுற்றளவு வந்து 5 இன்ச்சு. அந்த 5 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இடுப்பு சுற்றளவு வந்து 32 இன்ச்சு. 32ல் பாதி 16. இதில் வந்து நம்ம இங்கே 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோம். அந்த 1.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்குவோம். ரெண்டு சைடும் அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இந்த ஸ்லீவ்லேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். ஆம்லேருந்து இங்கேயும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறோம். இப்போது சைடில் தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து நம்ம தைச்சாச்சு. சைடும் ஜாயின் பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இப்போ நம்ம கீழே உள்ள பார்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ மேல் பார்ட் இப்படி இருக்குது. இதில் வந்து இப்போ கீழே உள்ள லேயரில் ஃபஸ்ட்டு லேயர் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் எடுத்து இந்த அளவு இடுப்பு சுற்றளவு வர்ற மாதிரி நம்ம அதில் சுருக்கம் வைக்க போகிறோம். இப்போ இதுதான் ஃபஸ்ட் லேயர். இது வந்து 2 பார்ட்டாக இருக்குது. இந்த 2ஐயும் சேர்த்து ஒரே பார்ட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஒரே பார்ட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளீட்டாக தனித்தனியாக ஃப்ளீட்டாக இந்த மாதிரி மடிப்பாக அப்படி வைக்காமல் அப்படியே இதை சுருக்கி விட்டு வைக்கலான்னு பார்க்குறேன்.
ஸோ இப்போ அதை சுருக்கி விடுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, மிஷினில் வந்து தையலை வந்து நல்ல பெரிய தையல், மேக்ஸிமம் உங்களோட மிஷினில் எந்த அளவுக்கு பெரிய தையல் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய தையலில் வச்சு இதில் இந்த ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு அளவு ஓரத்துலேயே ஃபுல்லாக நெட்டுக்கும் தையல் போடுறோம். இப்போ இதை கட் பண்ணும்போது இங்கே ஒட்டை கட் பண்ணாமல் இந்த சைடு தள்ளி கட் பண்ணிக்கலாம். தள்ளி கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஓரத்தில் இருந்து இந்த தையலில் இந்த நூலை அப்படி பிரித்து விட்டு எடுத்துகிட்டு ஒரு நூலை மட்டும் கீழே ஒரு நூல் வரும், மேலே ஒரு நூல் வரும். அதில் ஏதாவது ஒரு நூலை மட்டும், இப்போ மேலே இருக்க நூல் எடுத்திருக்கேன், அந்த ஒரு நூலை மட்டும் எடுத்து கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக இந்த மாதிரி சுருக்கி விடலாம். சுருக்க இந்த நூலை அப்படி சுற்றிக்கங்க. இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரியே கொஞ்சம் பொறுமையாக தான் இது பண்ணணும். நூல் அறுந்து போச்சுன்னா இந்த ஃப்ளீட் எடுக்க முடியாது. அதனால் நூல் அறுந்து போகிற அளவுக்கு டைட்டாக இழுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளினா நீட்டாக அறுந்து போகாமல் வரும். இது ரொம்ப சுருக்க வேண்டி இருக்காது. மேல் பார்ட் வந்து ரொம்ப நம்ம அகலமாக கொடுத்துருக்க மாட்டோம். நான் ஃபுல்லாகவே இது வந்து லைட்டான சுருக்கத்தோடு இருக்கிற மாதிரி தான் இதுக்கு நான் அளவு எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு இது பண்ணி சுருக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பார்ட்டில் இடுப்பில் வச்சு ஜாயின் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஜாயின் பண்ணணும்னு பார்த்து விரித்து விட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த ஓரத்துலேருந்து பாதி தூரத்துக்கு எடுத்தேன். திரும்ப இந்த சைடு ஓரத்துலேருந்து அதே மாதிரியே நூலை பிரித்து கொஞ்சம் சுருக்கிக்கலாம். ஒரே சைட்லேருந்தே சுருக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த சைட்லேருந்தும் சுருக்கிறேன். இப்போ நாம் இந்த நூலை வந்து கட் பண்ணி விட்டுறக்கூடாது. நூலை அப்படியே எக்ஸ்ட்ரா தொங்க விடுங்க. நம்ம தேவையான அளவுக்கு அதை சுருக்கவோ இல்லை விரித்து விடவோ யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இப்படி சுருக்கியிருக்கேன். இந்த மேல் பார்ட் எடுத்து இந்த மாதிரி வச்சு பார்த்துக்குவோம். வச்சா நமக்கு இது இன்னும் கொஞ்சம் விரித்து விடணும். கரெக்டாக இந்த சுருக்கம் வந்து ஈவனாக இருக்க மாதிரி இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி. ஓகே, இப்போ இது இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ இதில் இந்த சைடை ஜாயின் பண்ணிடுறேன் நான். இதை அப்படியே உள் பக்கமாக திருப்பி இந்த சைடை ஜாயின் பண்ணிக்கலாம். திரும்ப இடுப்பில் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சுருக்கத்தை பார்த்து ஈவனாக எடுத்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது. இடுப்புக்கிட்ட இந்த மாதிரி வச்சு
இப்போ இதை அப்படியே ஒரு துணியை மட்டும் எடுத்து இப்படி திருப்பிக்குவோம். திருப்பிட்டு இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே ரவுண்டில் தான் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த சைடு ஜாயிண்ட் வந்து இந்த மேல் பகுதியோட ஜாயிண்டோட கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த சுருக்கம் கொஞ்சம் கூட வர மாதிரி தோணுச்சுன்னா லைட்டாக சுருக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் அதை அப்படியே ரவுண்டில் ஜாயின் பண்ணிட்டு வரேன். இப்போ அதோட இன்னொரு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த சைடு அந்த சைடு ஜாயிண்டில் ஆரம்பித்தோம். இந்த சைடு ஜாயிண்டில் கரெக்டாக இன்னொரு பீஸோட ஜாயிண்ட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்துடும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை, அந்த சுருக்கி விட்ட நூலை இப்போ கொஞ்சம் சுத்தமாக கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இனிமே இதில் 2வது லேயரை இதே மாதிரி இப்போ இது எப்படி ஒரு பக்கம் பெரிய தையலில் வச்சு தைச்சி சுருக்கி விட்டு இதில் ஜாயின் பண்ணமோ அதே மாதிரியே 2வது பார்ட்டையும் பெரிய தையலில் வச்சு சுருக்கி விட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். அப்போ வந்து இந்த அகலத்துக்கு கரெக்டாக வர்ற மாதிரி அதை சுருக்கணும். இதில் எவ்வளோ அகலம் இருக்குதோ இந்த அகலத்துக்கு கரெக்டாக வர்ற மாதிரி அதை சுருக்கணும். இப்போ அது மாதிரி நான் 2வது லேயரையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். நாம் இப்போ 2வது லேயரையும் இது கூட அட்டாச் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃப்ரண்ட்டு 2வது லேயரும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து கீழே உள்ள 3வது லேயரை அட்டாச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கீழ் ஓரத்தை மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா இதுதான் கடைசி பார்ட்டு. அதனால் கீழ் ஓரத்தை மடித்து தைச்சிட்டு இந்த மாதிரி சுருக்கி வச்சுருக்கேன். இதை இனிமேல் இதில் வச்சு அட்டாச் பண்ணலாம். இப்போ 3வது லேயரையும் அட்டாச் பண்ணியாச்சு. இதில் நான் இன்னும் கொஞ்சம் டிசைன்லாம் முன்னாடி டெக்கரேஷன் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ இதில் போடுறேன். தேங்க்யூ.